அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் தரும் சாராயோகம். இந்த சாராயோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் பல வகைகள்ல ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டிருக்கு. அந்த வகையான தொடர்புகள் திருஷ்டி எனப்படும் பார்வைகளால் இணையும். நட்சத்திரங்கள் வழியே இரண்டு கிரகங்கள் இணையலாம். திரிகோண ஸ்தானங்கள் வழி கிரகங்கள் இணையலாம். ஒரே ராசி கட்டத்தில் அதாவது பாவகத்தில் நெருக்கமாக இணைய வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன. இவ்வாறு கிரகங்கள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்வதால் யோகங்கள் என சொல்லப்படும் பலன்கள் உருவாகின்றன. யோகங்கள் யாவும் கூட இருக்கின்ற ராசி அடிப்படையில் முழு பலன்களையோ குறைவான பலன்களையோ கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுபகிரக பார்வையின் தன்மையினால் அதிகமாகலாம். சுபகிரகம் எதிர்த்தன்மையாக இருக்கும் போது அதாவது ஆறாம் அதிபதியாகவோ அல்லது பாதக அதிபதியாகவோ இருக்கும் போது தரக்கூடிய பலன்களை சுபகிரகங்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை அனுபவத்துல உணரலாங்க. ஆகவே எல்லா யோகங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தருவதில்லை என்பதை நிதர்சனம். யோகங்கள் முறையில் சாரா யோகத்தை பற்றி அறியலாம். இந்த சாரா யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ராகு கேது என்னும் சாயா கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி ஆகியவை தொடர்ச்சியாக லக்னம் முதல் 4ஆம் பாவம் வரை தொடர்ச்சியாக அமைய பெறும் யோகம் சாரா யோகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாரம் என்பது தொடர்ச்சியாக தாக்குதல் என்று பொருள்படுகிறது. சாரம் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளுதல் என்று பொருள் கொள்ளலாம். இந்த சாரா யோகத்தினால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது தலைமை பதவியை வகிக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். உயர் பதவிகள் யாரும் இவர்களை எளிதாக வந்தடையும் அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். நன்கு பாவகத்திற்குள் எல்லா கிரகங்களும் அடைவதால் சந்திரன் தனித்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் இந்த யோகம் கொண்டவர்களை சுற்றி பலர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பணவரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, நிலம், வீடு, வாகனம் போன்றவை எளிதாக சேரும். லட்சுமி கடாட்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள்.